ஹாய். இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கிறோம். அதை எப்படி ப்ராப்பராக செய்கிறது, நிறைய டவுட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இன்னைக்குள்ளே இந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஸ்டடீஸ் பண்ணி வைக்கணும், இன்னைக்குள்ளே நான் வீடை க்ளீன் பண்ணி வைக்கணும், இல்லை வந்து இன்னைக்கு வந்து நான் செய்ய வேண்டிய வெளியில் போய் செய்ய வேண்டிய சில விஷயத்தையெல்லாம் வந்து நான் செஞ்சாகணும். இந்த மாதிரி வந்து சில கமிட்மெண்ட்ஸ் நம்மளுக்குள்ளே வச்சுருப்போம், இல்லை ஒரு எய்முன்னு கூட வச்சுருப்போம். ஓகே, இன்றைக்கி இந்த வீட்டு வேலையை நம்ம செஞ்சே ஆகணும்ப்பா லேடிஸ்க்கு அப்படிலாம் இருக்கும். பட் போவோம், இல்லைன்னா அனுப்பிச்சி விட்டு அப்படியே உட்காருவோம், பார்த்தா அப்படியே படுத்து தூங்கிடுவோம். இல்லாட்டி ஏதோ ஒன்று நினச்சிட்டு, இல்லை ஃபோன் பார்த்துட்டோம், மெயினாக ஃபோன் தானே, ஃபோன் பார்த்துட்டு அந்த வேலையை அப்படியே விட்டுருவோம். பார்த்தா வந்து டைம் ரொம்ப ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், இல்லை வெளியில் வேறு ஏதாவது வேலை வந்தால் நம்ம போயிடுவோம். ஸோ அந்த டே முடியும் பொழுது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த செய்யவே இல்லைன்னு நம்மளுக்குள்ள ஹர்ட் ஆகிட்டே இருந்திருப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெமடிஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யறது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்குன்னு ஒரு நோட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டு. ஓகேங்களா? அந்த நோட் வந்து அது வேறு எதுவும் கிடையாது, அதுதான் நம்மளோட ஃப்ரெண்டு தான் அந்த நோட்டு. ஸோ அந்த நோட்டில் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த எழுதியே ஆகணும். இது என்னங்க இதாக இருக்குது, இதெல்லாம் போய் எழுதிட்டு இருப்பாங்களா, நான்லாம் எப்பேற்பட்ட ஆள், இதெல்லாம் மைண்ட்லேயே நாங்களாம் வச்சுக்குவோம், இதெல்லாம் வேண்டாம். எஸ் எ லேடியாகவும் இல்லை ஒரு ஜென்ஸாகவும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷத்தில் நம்ம மைண்டு எங்கெல்லாம் போகும், ஒன்று பார்த்தா எங்கெல்லாம் சுற்றும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? அதனால் கம்முன்னு ஒரு நோட்டை வாங்கி இன்றைக்கி என்னென்ன செய்யணுங்கிற ஒரு லிஸ்ட்டை போடுங்க. மேபி ஒரு 15 இருக்கலாம், 20 இருக்கலாம், 25. ஓ மை காட், 25 எல்லாம் ஒரு சிலருக்குலாம் இருக்கலாம், அது மேலே இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ அது என்னென்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் முக்கியமான விஷயத்த டிக் பண்ணுங்க. இது பண்ணியே ஆகணும் இன்னைக்கு அப்படிங்கிற விஷயத்த டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிவிட்டு ஸோ ஓகே, அதை வந்து தனியாக வந்து அதுக்கு ஒரு பிளான் போடுங்க. எந்த டைமில் பண்ணால் அது கரெக்டாக வரும். ஸோ அதில் வந்து ஒரு 5 விஷயம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும், இன்றைக்கி பண்ணியே ஆகணும். அது பண்ணலைன்னா இப்படி வீட்டில் திட்டு வாங்குவோம், இல்லாட்டினா அதோட டியூரேஷன் முடிஞ்சிடும். அப்படின்ற இருக்கிற விஷயத்த வந்து நீங்கள் எப்படியும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க வாங்களே நைட்டு, எவ்வளோ ரிலாக்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், உங்களால் நீங்கள் நினச்ச விஷயத்த செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அங்கேருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து வெளியில இருந்து வர மோட்டிவேஷன் அப்ரிசியேஷனை விட நம்மளுக்கு நம்மளே கொடுத்துக்கிற மோட்டிவேஷனும் சக்ஸஸும் அப்ரிஷியேஷனும் வந்து நிலையானது. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து நாட் ஓன்லி இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான், இந்த பிளான் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நம்மளோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறதுல இருந்து இன்னும் பல விதத்துக்கு வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். லிஸ்ட் எடுங்க, அதில் முக்கியமான விஷயத்த மட்டும் எடுங்க, அதுக்கு தேவையான பிளானை பண்ணி அதை வந்து முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க, கிளாப் பண்ணிக்கோங்க, கிஃப்ட் வேணால் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே நமக்கு நம்மளே செஞ்சுக்கிற ஒரு செல்ஃப் அப்ரிசியேஷனாக இருக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் கூடவே இருக்கும்.